ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட சாம்பார் நிறைய மெத்தடில் செய்யலாம். அதில் ஒரு மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 20 சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 1/4 பகுதி நறுக்கி சேர்த்துக்கலாம். ரஃபாக நறுக்கினா போதும். 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செய்கிறதுனால சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு இது கூட நறுக்கின தக்காளி 2, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். நல்லா மேஷ் ஆனால் மட்டும் பத்தாது, தக்காளி சாப்பிட்றதுக்கும் அதோட பச்சை சுவை தெரியாமல் நல்லா குக்காக இருக்கணும். அதே மாதிரி வாசமும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சாம்பாரில் தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா தெரியாது. அந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். டேஸ்ட்டுக்காக மட்டுமே கொஞ்சமாக சேர்க்கணும். இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு சாம்பார் தாளிச்சுக்கலாம். மண்பானையில் சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் தாளிச்சா போதும். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைச்சி சேர்க்கறதுனால இதில் நம்ம பச்சை மிளகாயோ அல்லது வெங்காயமோ சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் எல்லாம் 1 பை 1 சேர்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த காய் கூட மேட்ச் ஆகிற எந்த காய் வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு காயெல்லாம் நீங்கள் எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து திரும்பவும் கொதிக்க ஆரம்பித்த பிறகு இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி, 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கொதித்து காயெல்லாம் நல்லா வேகிற டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஸோ முருங்கைக்காய் வெந்துச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நறுக்கின குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலா, வேக வச்ச துவரம்பருப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். துவரம்பருப்பில் பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். குடைமிளகாய் வெந்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம் போன பிறகு கொதிச்சுட்டு இருக்கும்போதே அருமையான ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டேஸ்டியான சாம்பார் கல் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உப்புமா கொழுக்கட்டை, இன்னும் பலவிதமான டிஃபன் ரெசிபிக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.